அல்லாஹ் இடத்துல நாங்கள் எது கேட்டாலும் அவசரமாக கொடுத்து விடக்கூடிய சிறப்பான கண்ணியமான பலம் வாய்ந்த ஒரு துஆ. இதுக்கு ஒரு வரலாறு கதை நாங்கள் பார்ப்போம். ஒரு நாள் மலக்குல் மௌத் அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு வரவா, சந்திச்சுட்டு வாரேன் என்று கேட்க அல்லாவும் அனுமதி அளிக்கிறான். போய்த்து பார்த்துட்டு வாங்க, அப்படின்னு சந்திச்சுட்டு வாங்க. அப்போ மலக்குல் மௌத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வாராங்க. வந்ததோட மலக்குல் மௌத் பேசலை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பமாக பேசுகிறாங்க. யா மலக்குல் மௌத், உங்களை படைத்தவன் மீது சத்தியமாக நான் உங்களிடத்துல கேட்குறேன், நீங்கள் நிறைய பேருடைய ரூஹை நீங்கள் எடுக்கிறீங்களே, இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை நீங்கள் எடுத்துட்டீங்களா என்று கேட்க மலக்குல் மௌத் உடனே பதில் அளிக்கிறாங்க, இல்லை என்று, நான் எடுக்கல்ல, ரூஹை கைப்பற்றவில்லை என்று. இந்த சந்தர்ப்பத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெரிய ஹாஜத்தாக இருந்துச்சு என்னண்டா, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கண்டு கொள்ள மாட்டேனா, என்ற மகன் யூசுஃபை நான் கண்டு கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு வழி இருக்காதா என்று தான் அவங்களுடைய ஹாஜத்தாக இருந்து கொண்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் மலக்குல் மௌத் சொல்றாங்க, லா அல்லிமுக கலிமாத்தின் லா தஸ்அலுல்லாஹ ஷைஅன் இல்லா அஅதாக, நீங்கள் அல்லாஹ் இடத்துல எது கேட்டாலும் கொடுத்து விடக்கூடிய சிறப்பான கலிமாக்கள் உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமான்னு கேட்க போக்கலே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பலா, ஆம் சொல்லித்தாங்க என்று சொல்லிட்டாங்க. அந்த கலிமாவை மலக்குல் மௌத் கற்றுக் கொடுத்தாங்க. அதே இரவுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை ஓதி பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஜ்ர் வரல, ஃபஜ்ருக்கு முன்னாலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கமீஸ் சேட் அப்படியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூஞ்சிக்கு போடப்படுறதோ ஓடே அவங்களுடைய கண் பார்வை மீண்டும் வருது. இவங்க அழுது 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 அவங்களுடைய கண் பார்வையும் போயிட்டது. இந்த நேரத்தில் அவங்களுடைய சேட்டை போட அப்படி அவங்களோட கண் பார்வை மீண்டு வருது. பின்னுக்கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்க கண்டு கொள்றாங்க. சுபஹானல்லாஹ். அருமையான சீதேவிகளே, இந்த துஆவை உங்களுடைய என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைக்கு பாவித்து கொள்ளுங்கள். ஹலாலான விஷயத்துக்கு அல்லாஹ் சீராக்கி கொடுத்து விடுவான். எங்களுடைய வீட்டு விஷயத்தில், எங்களுடைய குடும்ப விஷயத்தில், எங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சிறப்பான ஒரு துஆவை ஓதி உங்களுடைய தேவையை கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து விடுவான். இந்த சிறப்பான துஆவை பார்ப்பதற்கு முன்னுக்கால இந்த விஷயங்களை நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த விஷயங்கள் உங்களோட குடும்பத்துக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. துஆவை பார்ப்போம்.